அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவக்காய் வாழைக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவக்காய் வாழைக்காய் இன்றைக்கி நான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு போகிறேங்க. கோவக்காய் கொஞ்சம் குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி வச்சுட்டு, அதை அப்படியேவும் அழகாக இருந்துச்சு குட்டியாக நறுக்கவும். ஒரே மாதிரி எனக்கு அரவாமனையில் தான் நறுக்க தெரியும், கத்தியிலலாம் யூஸ் பண்ண தெரியாது. அதனால பொடி பொடியாக நல்லா வந்துருந்துச்சு. அந்த கோவக்காயை நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு தாங்க வேக வச்சேன். ஏன்னா கேஸை மிச்சம் பிடிக்கணும்ல, அதுக்காக 3 விசில் 4 விசில் விட்டுட்டு அப்படியேவும் அதை இறக்கி வச்சாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வச்சேன். வாழைக்காயும் சரி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காயுமே குட்டி குட்டியாக ஓரளவுக்கு மீடியமான அளவுக்கு வச்சு நல்லா இது பண்ணிட்டேன். அதே நேரத்தில் இது சாப்பாடு இன்றைக்கி குதிரைவாலி சாதம்தாங்க. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி குதிரைவாலி அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு உலக்கி தண்ணியை அடுப்பில் காய வச்சிட்டேன். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா வாழைக்காயை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து அதில் ஃபஸ்ட்டு நான் இது போட்டுக்கிட்டேன். எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றாமல் தண்ணி ஊற்றி அதில் வாழைக்காய் போட்டு மஞ்சள் பொடி உப்பு அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் இடையில கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே அப்படியே அரிசியெல்லாம் எடுத்து போட்டு அதை வச்சுட்டேன். அதுக்கு பிறகு வாழைக்காய் இறக்க போகிற டயத்தில் வெங்காயத்தை போட்டு அப்படியே தானே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே 2 கிண்டி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கடிபடுற அளவுக்கு வச்சுருந்துட்டு அதை இறக்கிட்டேங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு நம்ம கோவக்காய் குக்கரில் வச்சோம்ல, அதை தாளிக்கிறதுக்கு எப்பயும் போல் வடைச்சட்டியில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றி இதுக்கு எண்ணெய் வெந்த பிறகு பிறகு தான் தாளித்தேன். அப்புறம் இடையிலையே சாதத்தை வடிகட்டியாச்சு. அப்புறம் கோவக்காய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா அப்படியேவும் வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாய் பொடியும் போட்டு இது காரம் கொஞ்சம் வேணும். இந்த இது சப்புன்னு சாப்பிட்டா நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் காரப்பொடியும் போட்டுட்டு அப்படியே தானே நல்லா வதக்கி நம்ம கோவக்காயும் சேர்த்து போட்டு வதக்கி சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்படியே இறக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. அப்படியே சுட சுட குதிரைவாலி சோறு ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு சத்தான சாப்பாடாக இன்றைக்கி நான் ஆஃபீஸ் கொண்டு போனேன். அதோட குதிரைவாலிக்கு நான் தயிர் எடுத்துக்கிட்டேன். தயிரை மோர் ஆக்கி அதை அப்படியேவும் உப்பு போட்டு கலந்து இன்றைக்கி நான் எடுத்து போய் சாப்பிட்டேங்க. இவ்வளோதாங்க நம்ம சிம்பிளான டிஷ்ஷு மற்றும் ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் இதை சாப்பிட்டுக்கிறலாம், வயசானவங்களுக்கும் இதை சாப்பிட்டுக்கலாங்க, இளமையாக இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அருமையான டிஷ்ஷை இன்றைக்கி நான் செஞ்சுட்டு போனேங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.